விசுவாசத்தின் ஆற்றல் என்கிற தலைப்பில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உள்ளத்திலே ஒரு வார்த்தையை வைத்தார். வழக்கம் போல ரூத்தினுடைய புஸ்தகத்தில் இருந்து தான் இன்றைக்கும் ஒரு செய்தியை நாம் பார்க்க போகிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த உலகத்தில் ஆண்டவர் சொல்லும்போது, நம்ம உலகத்தில் வாழும்போது எல்லாமே நமக்கு ஸ்மூத்தாக இலகுவாக இருக்கும் என்று சொல்லவில்லை. ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படின்னு சொன்னார். ஆனால் அதோட நிறுத்திடல. ஆயினும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஏன்னா சிலர் இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் கடந்து போகும்போது சிலருக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஆண்டவரை தானே நம்பியிருந்தாங்க, ஏன் இவங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை வந்துச்சு? பைபிளே அப்படி தான் சொல்லியிருக்கு. யோபு என்கிற மனுஷன் கர்த்தருக்கு பயந்தவனாக இருந்தான். அவன் வாழ்க்கையில் பயங்கரமான சோதனைகள் வந்தது. ஆனால் அந்த சோதனையின் மத்தியிலே கர்த்தர் அவனுக்கு வெற்றியை உண்டு பண்ணினார். பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் இல்லை, புதிய ஏற்பாட்டில் எடுத்துட்டிங்கனாலும் பவுலுடைய வாழ்க்கையில் அவர்கள் கப்பலிலே பிரயாணமாய் போகிறார்கள். அந்த கப்பல் துண்டு துண்டாக உடைகிற அளவுக்கு யூரோக்ளிடான் என்கிற ஒரு பெரிய காற்று புயல் அடிச்சு துண்டு துண்டா உடையுது. பவுலை போல புதிய ஏற்பாட்டில் ஒரு வல்லமையாய் தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஊழியக்காரரை நாம் வேதத்தில் பார்க்க முடியாது. அவருக்கு நடந்துச்சு. ஆனால் கர்த்தர் சொன்னபடியே அதில் பிரயாணப்பட்ட அத்தனை பேருடைய ஜீவனையும் தேவன் பாதுகாத்தார். ஆகையினால் ஒருவேளை இன்னைக்கு சில சோதனைகள் மத்தியில் நீங்கள் வந்திருக்கலாம். ஏன்னா உலகத்தில் ஏன் பிரச்சனை, ஏன் சோதனை வருதுன்னு பார்க்கும்போது வேதம் சொல்லுது, இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்கு உள்ளே கிடக்கிறது. பிசாசானவன் இந்த உலகத்தில் அவனுக்குன்னு ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது வரைக்கும் அவன் கிரியை செஞ்சிட்ருக்கான். ஏன் அவன் இந்த உலகத்தில் கிரியை செய்யும் ஒரு வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா காரணம், ஆதாம் ஏவாள் தேவன் தங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை கீழ்ப்படியாமையினால் அவனுக்கு விற்று போட்டார்கள். ஆனால் சிலுவையிலே ஆண்டவர் அவனுடைய தலை நசுக்கி அந்த அதிகாரத்தை மீண்டும் அவன் கையிலிருந்து பிடுங்கி விட்டார். என்றாலும் சத்துரு என்ன செய்கிறான், அந்த அதிகாரத்தை அவன் இழந்து போயிருந்தாலும் அவன் தன்னுடைய நேரம் வருகிற வரைக்கும், அதாவது நியாய தீர்ப்பு வருகிற வரைக்கும் அவன் செயல்களை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனை ஜெயிக்கிறதுக்காக தான் வேதம் இங்கே சொல்லுகிற ஒரு காரியம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது அவன் தேவனுடைய பிள்ளையாக, அவன் தன்னுடைய ஆவியிலே தேவனுடைய பிள்ளையாக அவன் பிறக்கிறான். He is born of God. ஆகையினால் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு ஆற்றல் என்னவென்றால் விசுவாசம் என்கிற ஆற்றல். இந்த விசுவாசம் எவ்வளோ பெரிய ஆற்றல்னா, அது உலகத்தில் இராணுவ வீரர்கள் துப்பாக்கி எடுத்து அவங்க போராடுறாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் இல்லை, ஒரு சரீர ஆற்றல் அல்ல. ஒருவேளை இந்த மாதிரி பாக்ஸிங் அது மாதிரி காரியங்களில் பார்க்கும் பொழுது அங்கேயும் ஃபிசிக்கல் ஃபோர்ஸை பார்க்குறோம்.
அந்த மாதிரி ஆற்றல் அல்ல, சரீர ஆற்றல் அல்ல. இது எல்லாவற்றிற்கும் மேலான ஆற்றல். இது ஆவிக்குரிய ஆற்றலாய் இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய ஆற்றலுடைய வல்லமை என்னன்னா, ஆவிக்குரிய ஆற்றல் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படும் போது நம் வாழ்க்கையில எதிர்த்து வருகிற எந்த போராட்டத்தையும், எந்த பிரச்சனையையும், அது மனிதர்கள் மூலமா வரலாம், அது ஒரு பண கஷ்டமா வரலாம், அது ஒரு வியாதியாக வரலாம், ஒரு சூழ்நிலையா வரலாம், பிசாசின் மூலமா வரலாம். எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் விசுவாசத்தை கொண்டு நாம் ஜெயிக்க முடியும். அதை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 11, 12 வசனங்களையும் வாசிக்க கேட்கலாம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஆண்டவராகிய இயேசு நம் உள்ளத்தில் இருக்கும் பொழுது, அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். என்ன ஜீவன் என்றால் மனித உயிர் அல்ல. ஜீவன்னா உயிர் இல்லையா? தேவனுடைய ஜீவன், தேவனுடைய உயிர். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்குள்ளும் தேவனுடைய ஜீவனை அவர் கட்டளையிடுகிறார். அந்த ஜீவன், தேவனை யாருமே தோற்கடிக்க முடியாது. அதனால தேவனுடைய ஜீவனை பெற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கையில விசுவாசத்தின் மூலமாக எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் நாம் மேற்கொள்ள முடியும். கர்த்தர் அந்த வல்லமையை நமக்கு விசுவாசத்தின் மூலமாக கொடுக்கிறார். ரூத்தின் புஸ்தகத்திற்கு நாம் கடந்து வரப்போகிறோம். வேதத்தில் இந்த ரூத்தின் புஸ்தகம் 4 அதிகாரம்தான். ஆனால் அதில் ஏராளமான வாழ்க்கைக்கு தேவையான சத்தியங்கள் அடங்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ரூத்தினுடைய மாமனார், அவர் பேர் எலிமெலெக். அவர் பெத்லகேம் என்கிற இஸ்ரவேலில், யூதான்ற ஒரு மாநிலத்தில் பெத்லகேம் என்ற ஊரில் அவங்க குடும்பமாக இருக்கிறாங்க. கணவன், மனைவி, 2 பசங்க. அது தேவன் அவர்களுக்கு கொடுத்த இடம், தேவனுடைய சித்தம் என்று கூட சொல்லலாம். அந்த இடத்துல பஞ்சம் வருது. உடனே இவங்க என்ன செய்கிறாங்க, தேவனிடத்தில் ஆலோசனை கேட்காமல், இந்த பஞ்ச நேரத்தில் நாங்கள் என்ன செய்யறது ஆண்டவரேன்னு ஜெபிக்கலை. உடனே முடிவெடுத்து, எங்கே செழிப்பாக இருக்குது, பக்கத்தில் மோவாப்னு ஒரு தேசம் இருக்குது, அங்கே செழிப்பாக இருக்குன்னு கிளம்பி போயிடுறாங்க. தேவ சித்தத்துக்கு வெளியே போயிடுறாங்க. போய் அந்த பசங்களுக்கெல்லாம் அங்கேயே கல்யாணம் நடத்துகிறாங்க. அங்கே ஆகாரம் எல்லாமே இருக்குது. ஆனால் நமக்கு அந்த சம்பவத்தை வாசித்தால் நமக்கு தெரியும். எலிமெலேக்கும் இறந்துடுறாரு, அந்த 2 பசங்க மகன்கள் இறந்துடுறாங்க. ஒரே வீட்டில் 3 விதவைகள். நகோமி, அவங்களுடைய 2 மருமகள். இப்போ இதெல்லாம் நடந்த பிறகு ஒரு செய்தி வருகிறது நகோமிக்கு. என்ன செய்தினா, கர்த்தர் அந்த இஸ்ரவேலில் இருக்கிற யூதாவை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார். இப்போ நல்லா கவனிக்கணும். தேவனுடைய சித்தத்தை விட்டு இவர்கள் வெளியே போய் இவங்களுக்கு ஆகாரம் கிடைச்சாலும் அந்த ஆகாரத்தினாலே இவர்கள் வாழ்க்கையில ஜீவனை காத்து கொள்ள முடியல. இதை நல்லா இவங்க உணர்ந்துடுறாங்க. உணர்ந்துட்டு இந்த நகோமி என்ன செய்கிறான், நான் திரும்பி தேவனுடைய சித்தத்திற்கே திரும்பி போகிறேன். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் தேசம், நான் எங்கே இருக்கணும்னு கர்த்தர் வைத்திருந்தார், அந்த தேசத்துக்கே போகிறேன். ஏனென்றால் தேவ சித்தத்திலே நாம் இருக்கும் பொழுது, தேவ சித்தம் என்றால் என்ன, நம் ஒவ்வொருவரை குறித்தும் தேவன் ஒரு தெளிவான திட்டத்தை வைத்திருக்கிறார். நாம் என்ன செய்யணும், நாம் எங்கே இருக்கணும், நாம் என்ன
நம்முடைய வேலையை குறித்து, நம்முடைய திருமண காரியங்கள் குறித்து, எல்லா காரியங்களை குறித்தும் தேவன் சித்தத்தை வச்சிருக்கிறார். அந்த சித்தத்துக்குள்ளார நம்ம எப்போ வரோம்னா, என்றைக்கு நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ சொந்த ரட்சகராக, அன்றைக்கு நாம் தேவனுடைய சித்தத்துக்குள்ளே கடந்து வருகிறோம். நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், அந்த சித்தத்திலே நாம் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, நகோமி சரி இனி வாழ்க்கையை முடிக்கும் போதாவது எங்கே போய் முடிச்சிருவோம், தேவ சித்தத்துக்குள்ளார போய் முடிப்போம் அப்படின்னு நினச்சிட்டு திரும்பி வர்றாங்க. வரும்போது ஒரு மருமகள் திரும்பி போயிடுறா. ஏன்னா வர்ற வழியில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க தான் சொல்கிறாங்க, எம்மா என் கூட வர்றதுனால உங்களுக்கு எந்த பிரயோஜனத்தையும் நான் செய்ய முடியாது, உங்களுக்கு நான் வாழ்க்கை கொடுக்க முடியாது, என்ன சப்போர்ட் பண்ணுறதே எனக்கு பெரிய கேள்விக்குறி. ஆனால் நான் எப்படியாவது தேவ சித்தத்துக்குள்ளே போயிடணும். உடனே இதை கேட்ட உடனே ஒரு மருமகள் போயிட்டா, ஓர்பாள். ஆனால் ரூத் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த நகோமியை விட்டு போகவே இல்லை. இந்த இடத்துல நாம் ரூத்தினுடைய விசுவாசத்தை குறித்து சில காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், ரூத் தன் இருதயத்தில் தேவனை விசுவாசித்தாள். ரூத் believed God in her heart. இன்றைக்கு நாம் இந்த விசுவாசத்தினுடைய வல்லமையை ருசிக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்றால், நம்முடைய இருதயத்தில் நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும். தேவனை விசுவாசிக்கணும்னா எப்படி விசுவாசிக்கணும்? அந்த ரூத் எப்படி விசுவாசிக்கிறாங்க? ரூத் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இங்க பாருங்க, இந்த நகோமி என்ன சொல்றாங்க, அம்மா நீங்க போயிருங்க, நீங்க போயிருங்க, என்னால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஒன்று நல்லா கவனிக்கணும், இப்படி தான் தேவனுடைய சித்தத்துக்குள்ளே நாம் வருவதற்கு நமக்கு ரெட் கார்பெட் வெல்கம் மாதிரி இருக்காது, போராட்டம் இருக்கும். ஏன்னா பிசாசுக்கு நல்லா தெரியும், தேவனுடைய சித்தத்துக்குள்ளார இவங்க வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில் ஏன் திட்டங்கள் பலிக்கவே முடியாது அப்படின்னு சாத்தான் என்ன செய்வான்னா தடைகளை போடுவான். சில நேரங்களில் சிலர் சாட்சி சொல்லியிருக்கிறத நான் கேட்டிருக்கிறேன். சிலர் அன்னைக்கு தேவனுடைய சமூகத்திற்கு வருவதற்கு நிறைய தடையாக வரும். அந்த தடையை மேற்கொண்டு அவர்கள் என்ன இருந்தாலும் நான் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துக்கு போயே தீருவேன் வந்து சேருவாங்க பாருங்க. அன்னைக்கு கர்த்தர் அவர்களுக்காக ஒரு வார்த்தையை அனுப்புவார். அன்றைக்கு ஆண்டவர் அவர்களை விடுதலை செய்வார். அப்ப தடை வருகிறது. இங்க ரூத் சம்பவத்தில் மாத்திரம் இல்லை, எலியாவை குறித்து வேதத்தில் நம்ம பார்த்தாலும், எலிசா ரெட்டிப்பான அபிஷேகத்தை பெறுகிறதற்கு விரும்பினான், தேவ திட்டமும் இருந்தது. ஆனால் எலியாவே என்ன சொல்றாரு, என் கூட வராத, நீ இங்கே நின்று. ஆனால் விசுவாசத்தோட எலிசா இல்லை, நான் முன்னேறுறார். இந்த ரூத்தும் அப்படிதான், அவளுடைய விசுவாசம் தேவன் மேலே இருந்தது. ஏன்னா அந்த நகோமி தேவனை குறித்து, இஸ்ரவேலின் தேவனை குறித்து அநேக காரியங்களை சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி தன்னுடைய மருமகள் தானே சொல்லியிருப்பாங்க, இந்த இஸ்ரவேலின் தேவன் எப்படி ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவனை ஒரு பெரிய சந்ததியாய் மாற்றினார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் பல ஆண்டுகள் அடிமைப்பட்டு எகிப்தில் இருந்த பொழுது இஸ்ரவேலின் தேவன் வாக்கு பண்ணினபடியே
அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை விடுதலை செய்தார். இப்படியெல்லாம் இந்த தேவனை குறித்து ரூத் கேள்விப்பட அவளுக்குள்ளார ஒரு விசுவாசம் வந்தது. இந்த தேவனை நானும் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப நகோமி அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்பி செல்லும் பொழுது இவள் ரூத் என்ன செய்றான்னா, நானும் திரும்பி வருவேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், என் நம்பிக்கையை நான் தேவன் மேல வைக்கிறேன். நகோமி சொல்றாங்க, என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனால் ரூத் சொல்றா, இல்ல இல்ல, நான் தேவனை நம்புகிறேன். ஹல்லேலூயா. இந்த தேவன் நல்ல தேவன். இந்த தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு உதவி செய்கிற தேவன். இந்த தேவன் தம்மை நம்பினவர்களை ஒரு நாளும் கைவிடாத தேவன். இந்த தேவன் அவரை நோக்கி பார்த்த முகங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாத நல்ல தகப்பனாயிருக்கிறார். இதெல்லாம் ரூத் விசுவாசித்தது. அவங்க சொல்றாங்க, அந்த மாமி பார்த்து சொல்றாங்க, மாமி நான் வருவேன், என்னை தயவுசெய்து திரும்பி போன்னு மாத்திரம் சொல்லிடாதீங்க. இப்போ பாருங்க, இது இந்த நகோமி பார்த்தீங்கன்னா, அதுக்கு முந்தைய வசனங்களில் வாசிச்சிங்கன்னா அவங்க மனசில் ரொம்ப சஞ்சலம். ஏன்னா கணவனும் இறந்துட்டாரு, 2 பசங்களும் இறந்துட்டாங்களா, தேவ சித்தத்துக்கு திரும்பி போனோம் அப்படின்ற ஆசை இருக்குது, அதனால தான் போகிறாங்க. ஆனால் மனசில் ரொம்ப கஷ்டம். அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய கரம் எங்களுக்கு விரோதமாக செயல்பட்டது, ரொம்ப நிறைய நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ரூத் விசுவாசத்தோட, இல்லை நான் இந்த தேவனை விசுவாசிக்கிறேன், இந்த தேவனை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த நகோமி அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறத நிறுத்தும்படியாக ஒரு ஜான்சன் பேண்டைடு மாதிரி ரூத்தினுடைய விசுவாசம் நகோமி வாயில் ஒரு பேண்டைடு போட்டுருச்சு. வாசிங்களேன், 18ஆம் வசனத்தை வாசிங்க. அவள் தன்னோட கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. ராமன் சொல்லுங்க. அவள் அதாவது ரூத் நகோமியோட கூட வர, எங்கே வர? பெத்லகேமுக்கு வர. எங்கே வர? தேவனுடைய சித்தத்திற்கு வர மன உறுதியாய் இருந்தாள். இன்னைக்கு நமக்கு தேவை, உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் தேவை என்னென்றால், தேவனை விசுவாசிக்கிறதில் ஒரு மன உறுதி தேவையாக இருக்கிறது. அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறான். சொல்கிறான், மாமி இதை பற்றி என்கிட்ட பேசாதீங்க, நான் விசுவாசித்தேன், நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், அவர் என் தேவன். உடனே நகோமி அமைதலாயிட்டாங்க. அங்கேருந்து மோவாபிலிருந்து கிளம்பி பெத்லகேம் வந்து சேர்ற வரைக்கும், அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிக்கிட்டாங்களா பேசிக்கலையான்னு கூட தெரியல. ஒருவேளை பேசியிருந்திருக்கலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி பேசின மாதிரி நகோமி ரூத்துக்கிட்ட எதிர்மறையாய் பேசவில்லை. குடும்பத்தில் கூட சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ஒருத்தவங்களுக்கு விசுவாச குறைவாக சூழ்நிலையை பார்த்து எதிர்மறையான வார்த்தைகளை சிலர் பேசி கொண்டிருக்கலாம். அப்போ என்ன செய்யணும்? கணவர் அப்படி ஒரு சோர்ந்து போயிருக்கிறாருன்னா மனைவி என்ன செய்யணும்? விசுவாசத்தின் வார்த்தைகளை பேச வேண்டும். கர்த்தர் நல்லவர், அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், அவர் நிறைவேற்றுவார், அவர் நம்மை கைவிட மாட்டார், அவர் உண்மை உள்ள தேவன். ஒருவேளை மனைவி சோர்ந்து போயிருந்தாங்கன்னா கணவர் பேசணும். ஃபெய்த் இன் ஹர் ஹார்ட். வசனம் சொல்லுது, இருதயத்திலே அவள் மன உறுதியாக இருந்த பொழுது எதிர்மறையான பேச்சு நிறுத்தப்பட்டது. ஆண்டவர் கூட படகுல போயிட்டுருக்கிறார், சீஷர்களும் போயிட்டுருக்கிறாங்க, ஆண்டவர் தூங்கி கொண்டு போகிறார்.
பயங்கர புயல் வருது, அலையெல்லாம் எழும்பி படகுக்குள்ளாரே வருது. சரிங்களா? சீஷர்களுக்கெல்லாம் முதல் வந்த கேள்வி, இயேசுநாதர் படகுல இருந்தப்ப எப்படி புயல் வரலாம்? இப்படிதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு கேள்வி. நான் ஆண்டவர் ஏத்துக்கிட்டேன், எனக்கு ஏன் பிரச்சனை? பாருங்க, தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். ஏன் புயல் வருது அப்படின்னா, அந்த புயல் வந்த பொழுது இவங்க எல்லாம் கலங்கி போயிட்டாங்க. கடைசியில் ஆண்டவர் வந்து எழுப்பி, ஆண்டவரே, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? ஏன்னா எப்படியும் நீர் உண்மை ஒன்றும் செய்ய முடியாது இது, ஆனால் நாங்கள் மாட்டிட்டு முழிக்கிறோமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் எழும்பி அதட்டுறாரு வாயின் வார்த்தையில். ஏன்னா அவருக்குள்ள ஒரு மன உறுதி இருந்தது. இவங்களுக்கு இருந்த சந்தேகம், இயேசுநாதர் இருக்கும்போது ஏன் புயல் வந்தது அப்படின்னு சந்தேகம் இயேசுநாதருக்கு இல்லை. பிதாவாகிய தகப்பன் என்னோடு இருக்கும்போது ஏன் புயல் வந்ததுன்னு கேட்கல, எது வந்தாலும் என்னை ஒன்று செய்ய முடியாது. அதட்டினார், விசுவாசத்தோடு அதட்டினார். வசனம் சொல்லுது, அங்கே அமைதல் உண்டாயிற்று. மார்க் 4:39 குறிச்சிங்க. ஸோ தட் இஸ் நம்பர் 1. முதலாவதாக நாம் விசுவாசத்தில், நம்முடைய இருதயத்தில் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்ல திட்டத்தை வச்சிருக்கார், விசுவாசிக்கணும். சரிங்களா? பைபிள் என்ன சொல்லுது? தன் விசுவாசத்தினாலே நீதிமான் சாவான், அப்படியே சொல்லுது. சொல்லுங்க. வாழ்வான், பிழைப்பான், செழிப்பான், அப்படிதான் சொல்லுது. ஆனால் நிறைய பேர் ஒரு சூழ்நிலை வந்த உடனே இந்த நகோமி மாதிரி தான், எப்படியாவது போய் தேவ சித்தத்தில் சேர்ந்து ஆண்டவர் பாதத்திலையாவது உயிரை விட்டுருவோம் அப்படி மாதிரி. ஆனால் ஆண்டவர் பாதத்தில் வரும்போது அவர் உயிர் எடுக்கிறவர் அல்ல, அவர் உயிர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் அவர் பாதத்துக்கு நம்ம வர்றோம். வசனம் சொல்லுது, உன்னை குறித்து நான் நினைத்திருக்கிற நினைவுகள் நான் அறிவேன், அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. Ruth believed in her heart. நம் உள்ளத்திலே மன உறுதியாய் விசுவாசிக்க வேண்டும். எப்படிப்பட்ட விசுவாசம்? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். எதுவுமே யோபுக்கு அவ்வளோ பிரச்சனை வந்து பாருங்க, எதுவுமே அவருடைய விசுவாசத்தை கடைசி வரைக்கும் அசைக்க முடியல. அதனால்தான் இழந்து போனது எல்லாத்தையும் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டார். ரூத் ஒரு இளம் விதவை, ரூத்துக்கு காசு இல்லை. அந்த தேசத்துக்கு வரும்போது மொழி தெரியாத, இடம் தெரியாத ஒரு ஊருக்கு, ஆள் தெரியாத ஊருக்கு வர்றாங்க. ஐ மீன் ஆல் டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் விசுவாசிக்கிறவன் வாழ்க்கையிலே அசாதகமான டிஸ்அட்வான்டேஜ் என்கிற சூழ்நிலையே இருக்க முடியாது. Faith is the greatest advantage you and I have. உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு சாதகமான காரியம் என்னவென்றால் விசுவாசமே. அதனால்தான் உங்கள் விசுவாசமும் உங்கள் படிப்புமே உலகத்தை ஜெயிக்கிறதேன்னு சொல்லலை. விசுவாசமும் உங்கள் அந்தஸ்தும் உலகத்தை ஜெயிக்கிறதேன்னு சொல்ல. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Faith is the greatest advantage. இரண்டாவதாக பார்க்கிறோம், அவங்க எல்லாம் வந்து சேர்ந்துடுறாங்க. ரூத்தும் நகோமியும் பெத்லகேமுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. வந்து சேர்ந்த உடனே அந்த ஊராரெல்லாம் கூடி வந்து இந்த நகோமியை பார்த்து, நகோமின்ற வேர்டுக்கு மீனிங் இனிமையானவள் அப்படின்னு. எல்லாரும் நகோமி வந்துட்டா ஒரே சந்தோஷம்.
ஆனால் இவ சொல்கிறா, என்னை நகோமின்னு கூப்பிடாதீங்க, ஏன்னா கடவுள் என் வாழ்க்கையை கசப்பாக்கிட்டார். கடவுளை கசப்பாக்குனாரு. அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், இனிமையா. ஏங்க ரொம்ப கசப்பாக இருக்குது காஃபி, சர்க்கரை போட்டிருக்கோம் அதனாலன்னு சொன்ன மாதிரி. சர்க்கரை போட்டால் கசப்பாகுமா? இல்லை. ஆனால் தேவ சித்தத்தை விட்டு வெளியே போனாங்க, கஷ்டம் வந்துச்சு. உலகத்தில் இது ஒரு தள்ளுண்டு போன உலகமாக இருக்கிறதுனால கஷ்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் இவங்க அப்படி சொல்கிறாங்க, என் பேரையே இனிமேல் நகோமின்னு கூப்பிடாதீங்க, மாறான்னு கூப்பிடுங்க. மாறான்னா கசப்புன்னு அர்த்தம். அப்போ நான் என்ன யோசித்தேன்னா, வழி நெடுக இந்த அம்மா வாயை மூடிட்டு யோசிச்சுட்டு வந்த விஷயம் என்னன்னா, நம்ம பேரை என்ன பேருன்னு மாற்றணும் அப்படின்னு வழி நெடுக யோசிச்சுட்டு வந்து பாருங்கள், நம்ம மூளை எப்படியெல்லாம். அதனால தான் ஜாக்கிரதையாக யோசிக்கணும், சிந்தைக்கு கடிவாளம் போடணும், வசனம் வார்த்தை சொல்கிற மாதிரி நம்ம சிந்திக்க வேண்டும். வேறு மாதிரி சிந்தைகள் வரும்போதெல்லாம் அதை நம்ம விலக்கி போட்டு கர்த்தருடைய வார்த்தையினாலே நம் மனதை நிரப்ப வேண்டும். அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, சர்வ வல்லவர் என்ன செஞ்சார்னா, நான் போகும்போது நல்லா நிறைவாய் போனேன். எங்கள் மோவாப் போனப்போ திரும்பி வரும்போது என்னை கர்த்தர் வெறுமையாய் கொண்டு வந்தார். நீ ஏமா அங்கே போனேன்? அது எங்கே போனோன்றதை கேட்கல, கர்த்தர் என்னை எப்படி கொண்டு வந்தார்? வெறுமையாய் கொண்டு வந்தார். அப்படி சொல்கிறாங்க. கர்த்தர் என்னை மனக்லேசமாக்கிட்டார், இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் இவ்வளோ இருந்துச்சே, இதெல்லாம் வழியில் வரும்போது பேசலை. ஏன்னா ரூத்தின் விசுவாசம் நகோமியின் புயலை அதட்டினது, அமைதலாக்கினது. நீங்கள் விசுவாசத்தோடு பேசுனீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற புயல்களை கர்த்தர் அதட்டுவார். தேவையில்லாத பேச்சுக்களெல்லாம் வராதபடிக்கு கர்த்தர் அதை அமைதலாக்கிடுவார். இரண்டாவதாக நாம் பார்க்கிற இந்த காரியம், ரூத் இருதயத்தில் விசுவாசித்ததை வாயினால் அறிக்கை செய்தாள். She believed even through the words she spoke. இருதயத்தில் உள்ள விசுவாசத்தை வாயினால் பேசினாள், விசுவாச வார்த்தைகளை பேசினாள். ரூத் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். இது எத்தனை முறை வாசிச்சாலும் தியானிச்சாலும் இது அற்புதமான ஒரு பகுதி. புது ஊருக்கு வந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில் எங்கே தங்கியிருந்தாங்கன்னு தெரில, சொந்தக்காரங்க வீட்டில் தான் தங்கியிருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரூத் காலையில் எழும்பி அவங்க மாமிகிட்ட சொல்கிறா, நான் எழும்பி வயல்வெளிக்கு போகிறேன், அது அறுவடை காலம், இப்போ உங்களுக்கு சாப்பாடு வேணும் இல்லையா? அப்போ வயல்வெளிக்கு போய், அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, அறுவடை செய்யும்போது கதிர்கள் கீழே சிந்தும் என்றால் யூதர்கள் அதை பெருக்கி பொறுக்கி வாரிட மாட்டாங்க, அதை விட்டுருவாங்க, ஏழைகள் வந்து எடுத்துக்கொள்றதுக்கு. கடவுள் அப்படிப்பட்ட ஒரு பிரமாணத்தை கொடுத்துருந்தார். அப்போ இந்த ரூத் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் போவேன், யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதோ அங்கே நான் கதிர்களை பொறுக்கி கொண்டு திரும்ப வருவேன். அப்போ இருதயத்தில் ரூத்துக்கு விசுவாசம் இருந்துச்சு, கர்த்தர் நல்லவர் என்று விசுவாசம் இருந்தது மாத்திரமல்ல, இரண்டாவதாக அந்த நாளிலே அவள் சொல்லுகிறாள், நான் இன்னைக்கு போனேன்னா கர்த்தர் எனக்கு மனிதர்கள் கண்களில் தயவை கொடுப்பாரு. இன்னைக்கு வேலைக்கு போகிறேன், மனிதர்கள் கண்களில் கர்த்தர் தயவு கொடுப்பாரு. இன்னைக்கு நான் பிஸ்னஸ்க்கு போகிறேன், மனிதர்கள் கண்களில் கர்த்தர் எனக்கு தயவு கொடுப்பாரு. இன்னைக்கு ஒரு மீட்டிங்க்கு போகிறேன், அந்த மீட்டிங்கில் எனக்கு விரோதமான சூழ்நிலைகள் கூட இருக்கலாம், ஆனால் கர்த்தர் எனக்கு தயவை தருவார். ஹல்லேலூயா.
She spoke words of faith. இருதயத்தில் உறுதியாய் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும் அவன் வாயில் வருகிற வார்த்தையும் விசுவாச வார்த்தையா தான் இருக்கும். Praise the Lord. பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷம் உதிர போக்காகி அவளுடைய பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டாங்க அந்த அம்மா. உடம்பு ரொம்ப இழைச்சி போயிடுச்சு. நான் எப்பயுமே யோசிச்சு பார்க்கும்போது கையில் ஒரு பிளேடு கட் பண்ணி ரத்தம் கொஞ்சம் ரத்தம் போயிட்டாலே சில ரத்தத்தை பார்த்தாலே மயக்கம் வந்துடும். இந்த அம்மாவுக்கு 12 வருஷங்கள் அப்படி சரீரத்திலேருந்து ரத்தம் போயிருச்சான். ரொம்ப எப்படி எலும்பு தோலும் அப்படியே குச்சி மாதிரி, ஒட்டடை குச்சி கூட கிடையாது, சென்னாக்குச்சி மாதிரி, ஊசி தொடப்பம் மாதிரி இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த அம்மா சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, மார்க்கு 5ஆம் அதிகாரம் 28, 29 வாசிக்கும் பொழுது, நான் அவரின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன், நான் தொட்டால் சுகமாவேன். ஹல்லேலூயா. If you read that, அங்கே வாசிச்சா அது சொல்லுது, என்று சொல்லி வாயில சொல்றாங்க, ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுவேன், தொட்டால் நான் சுகமாவேன். Faith in words. இந்த விசுவாசம் வாயின் வார்த்தைகளை வரணும். அப்படிதான் ரூத்தும் சொல்றாங்க, எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்களா? காலையில் எழும்புன உடனே மாமி கிட்ட போய், மாமி இந்த ஊரில் எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்களா? எனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறீங்களா? எனக்கு மொழி தெரியாது, எனக்கு ஆள் தெரியாது, எனக்கு இடம் தெரியாது, எந்த திசையில் போனோம், எந்த தெருவுக்கு போனோம், எங்கே போனால் மேக்சிமம் எனக்கு காரியங்கள் யாராவது என் மேலே இறக்கம் வைப்பாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த நகோமி கிட்ட இந்த ரூத் கேட்டிருந்தாங்கன்னு வச்சிங்களேன், இருக்கிற விசுவாசத்தையும் ஆஃப் பண்ணி விட்டுருப்பாங்க. சரியா? இவங்க கேட்கல, இவங்க எழும்பி சொல்கிறாங்க விசுவாசத்தோட, நான் போகிறேன், கர்த்தர் எனக்கு அந்த மனுஷருடைய கண்களில் தயவு கொடுப்பார். இது there's a difference between positive confession and faith confession. உலகத்தில் பாசிட்டிவாக பேசுகிறத பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க உலகத்தார்கள். அது கிடையாது, அது வேற. விசுவாச அறிக்கைன்றது வேற. பாசிட்டிவ் கன்ஃபெஷன்றது தன்மேல் இருக்கிற நம்பிக்கையில் ஒரு மனிதன் பேசுவதாகும். விசுவாச அறிக்கை என்பது தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை, அவர் வார்த்தையின் மேல் இருக்கிற நம்பிக்கை. தேவன் என்னோடு இருக்கிறார், ஆகையினால் எனக்கு இந்த காரியம் வாய்க்கும். தேவன் எனக்கு வாக்கு தந்திருக்கிறார், ஆகையினால் இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு நடத்தி தருவார். அதுதான் விசுவாச அறிக்கை. ஒரு ஆமென் சொல்லுங்க. இதை விளங்கி கொள்ளாதவங்க தான் சில நேரத்தில் சில ஊழியக்காரில் கூட இந்த விசுவாச அறிக்கையை குறித்து எதிர்மறையாய் பேசுவார்கள். அதுக்கு சிலர் காரணம் என்னன்னா, விசுவாச அறிக்கை பாசிட்டிவ் கன்ஃபெஷன்னு சிலர் நினச்சிக்கிறாங்க. இல்லை, இது என் பலத்தை சார்ந்ததல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். இது அவர் மகிமைக்காக. ஒரு மனிதன் தன்னம்பிக்கையில் பேசும் பொழுது என்ன நடக்குது, அவனுக்கு காரியம் நடக்குதுன்னு வச்சுங்களேன். நடக்காதுன்னு சொல்ல முடியாது, நிறைய பேருக்கு நடக்குது. ஏன்னா மரணத்தையும் ஜீவனையும் கர்த்தர் நாவின் அதிகாரத்தில் வச்சிருக்கிறார். சரிங்களா? நடக்கலாம், ஆனால் அங்கே மகிமை ஒரு மனிதனுக்கு போகிறது. ஆனால் விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது தேவன் கிரியை செய்கிறார், அதிலே உண்டாகிற மகிமை தேவனுக்கு போகிறது. ஹல்லேலூயா.
கர்த்தர் இதை செய்தார், இது கர்த்தராலே ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னபடி செய்தார். ஆகையினால் நாம் இப்படியாக கர்த்தரை விசுவாசிக்கிறத எந்த சூழ்நிலையும் பேசணும். ஸ்பீக் இட். தேவன் ஆபிரகாமை கொண்டு வந்து ஈசாக்கை பலியிட சொல்லிட்டார். கிளம்பி வந்துட்டாங்க. அப்போ வேலைக்காரங்களோட வர்றாங்க, ஈசாக்கு கூட வர்றாரு. ஈசாக்கு ஒரு 13 வயசு இருக்கும். அப்போ ரொம்ப குட்டி பிள்ளை கிடையாது, ஓரளவுக்கு வயது இருக்கும். அந்த மோரியா மலை, கர்த்தர் காண்பித்த மலைக்கும் வந்து இந்த இடம் தான் ஆண்டவர் சொல்லிட்டார் வேலைக்காரங்கிட்ட. அப்போ ஆபிரகாம் சொல்லிட்டு போகிற ஒரு வார்த்தை என்னன்னா, நானும் பிள்ளையாண்டானும் போய் கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பி வருவோம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ அவனை பலி செலுத்துன்னு சொன்னாரு. ஆனா ஆபிரகாமின் விசுவாசம் என்னன்னா, நான் பலி செலுத்த மாட்டேன்னு சொல்லல, பலியே செலுத்தினாலும் கர்த்தர் என் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறதுனால செலுத்தி முடிக்கும் பொழுதே ஒரு அற்புதம் நடக்கும். என் பிள்ளை உயிரோடு வருவான், நாங்கள் திரும்பி வருவோம். That is faith in words. எதிர்மறையான சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம விசுவாசித்து பேசும் பொழுது அந்த வார்த்தை நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். இந்த ரூத் அப்படியாக விசுவாசித்து பேசினால் நமக்கு தெரியும் நடந்தது என்ன என்று பார்க்கும் பொழுது, கர்த்தர் அவளை போவாஸ் என்கிற மனிதனுடைய நிலத்திற்கு வழி நடத்தினார். அந்த இடத்துல போன பொழுது அவள் நினைக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் அந்த இடத்துல தயவை கொடுத்தார். கதிர் பொறுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தார் போவாஸ். அது மாத்திரமல்ல, மதியான வேளையில ஆகாரத்தை கொடுத்தார். எல்லா விதமான உதவிகளையும் தன்னுடைய வேலைக்காரர்களுக்கெல்லாம் கட்டளை கொடுத்தார். யாரும் இந்த பெண்ணை, ஏன்னா மோவாப்லேருந்து வந்திருக்கிறாங்க. மோவாப் என்பது ஒரு இஸ்ரேல் ஜனங்களை பொறுத்த மட்டிலும் ஒரு 3rd class கண்ட்ரி. அதை அவங்கள மதிக்க மாட்டாங்க, மோவாபை மதிக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், இவர்கள் லோத்தின் பிள்ளைகள். ஆனால் இங்கே இவள் லோத்தின் மகளாய் இருந்தவள் விசுவாசத்தினால் ஆபிரகாமின் குமாரத்தியாய் மாறிக்கொண்டிருந்தாள். So she had lot of favor. லோத் இவர் சொல்றார், போவாஸ், யாரும் அவளை அசட்டை பண்ணக்கூடாது, அவளை தொடக்கூட கூடாதுன்னு சொல்லிட்டார். அவளை ஈனமாக நினைக்கக்கூடாது, நடத்தக்கூடாது. எவ்வளோ தயவு கிடைக்குது பாருங்க. அவ சொன்னா, என்னத்தை சொல்லிட்டு வந்தா, யார் கண்களில் தயவு கிடைக்கிறதோ நான் கதிரை பொறுக்கி கொண்டு வருவேன். கர்த்தர் அந்த வார்த்தைகளை நிறைவேற்றினார், தயவை தந்தார். ஹல்லேலூயா. நாமும் கூட in any situation, எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருக்கட்டும், கர்த்தர் கொடுத்த வார்த்தையை உங்க வாயில அறிக்கை செய்து அந்த விசுவாசத்துல நில்லுங்க. அந்த வார்த்தைகளை தேவன் நிறைவேற்றுவார். ரூத்துக்கு செய்தவர் நமக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். முடிவாக பார்க்கிறோம், she believed through her actions. இருதயத்தில் முதல்ல விசுவாசிச்சா, வாயின் வார்த்தைகளில் விசுவாசித்தாள், செயல்களிலும் விசுவாசித்தாள். ஏன்னா திரும்பி வந்த பிறகு இந்த ரூத்து வீட்டுக்கு வர்றத நகோமி மாமி காத்துக்கிட்டு இருந்தாங்க. எப்படி வருவாளோன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. யாரும் தெரியாத இடத்துக்கு போயிட்டு வராளே, மொழி தெரியாதே, இவளுக்கு எதாவது கிடைக்குமா நடக்குமா நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இவள் வரும்போது ஒரு எப்பா, அதாவது சில படிகள் கொள்ளும்
வார்கோதுமையை எடுத்துட்டு வரா, பார்லி. அது மாத்திரமல்ல, அதை கொண்டு வந்து அதை நசுக்கி நுணுக்கி மாவாக்கி அப்புறம்தான் அப்பம் சுட முடியும். இப்போ இவ வரும்போது ரெடிமேடா இவ சாப்பிட்டு நிறைய மீதம் இருந்துச்சு. அந்த அப்பத்தை ரெடிமேட் ஃபுட்டு வருது. இதெல்லாம் பார்த்த உடனே கேட்குறா, எங்கம்மா போயிட்டு வந்த? இப்படி ஊர் தெரியாத இடத்துல வந்து வெறுமையாக போயிட்டு நிறைவாக வர்றியே. நான் வேற மாதிரியில் பேசிகிட்டு இருந்தேன், நிறைவாக போயிட்டு வெறுமையாக வந்தேன். கர்த்தரனை வெறுமையாக கொண்டு வந்தார், நீ என்ன இங்கே வெறுமையாக போயிட்டு நிறைவாக வர்றியே அப்படின்னு கேட்குற. நான் போவாஸ் என்கிற மனுஷனுடைய நிலத்தில் போனேன்னு சொன்ன உடனே ஆச்சரியமாக இருந்தது. அவன் நம்முடைய உறவின் முறையான்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டான். அப்போ பாருங்க, ரூத்தினுடைய விசுவாச வார்த்தைகள் நகோமிக்குள்ளேயும் தேவன் விசுவாசத்தை உண்டு பண்ண ஒரு கருவியாக கர்த்தர் பயன்படுத்தினார். அதுக்கப்புறம் நகோமி சில ஆலோசனைகளை கொடுக்குறாங்க. அதை குறித்து இன்னொரு நாள் நாம் கர்த்தர் அனுமதிக்கும் போது பார்ப்போம். ஆனால் அந்த ஆலோசனைகளை குறித்து பார்க்கும்போது நகோமி சொல்ற ஒரு வார்த்தை, 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ரூத் 3:1. பின்பு அவள் மாமியாராகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? இந்த இதுவரைக்கும் நகோமி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? உனக்கு என்னால ஒன்றும் செய்ய முடியாது, உனக்கு உதவி செய்ய முடியாது, நான் உனக்கு எந்த விதத்திலும் சப்போர்ட் பண்ண முடியாது, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, இப்படி சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ ரூத்தினுடைய விசுவாசம் நகோமியை பலப்படுத்தின போது அதே நகோமி சொல்கிறாங்க, அவங்களுக்குள்ள தெரிஞ்சிச்சு, கர்த்தர் என்னையும் பயன்படுத்தி இந்த மகளை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் வைத்திருந்த அந்த திட்டத்திற்குள்ளே நகோமி எழும்பி நிற்க ரூத்தினுடைய விசுவாசம் உதவியாயிருந்தது. அப்போ நகோமி சில ஆலோசனைகளை கொடுத்த போது ரூத்து கேள்வி கேட்கல. எங்கப்பா, நான் போய் போவாஸை சந்திச்சா எனக்கு ரிஸ்க் ஆயிருமோ, என்ன ஏற்கனவே என் மேலே தயவு வச்சாரு, இப்போ இருந்த தயவெல்லாம் போய் என்னை விரட்டி அடிச்சிருவாரோ அப்படின்னு நினைக்கல. நீங்கள் அந்த அதிகாரத்தை பிறகு வாசிச்சு பாருங்க. ரூத் விசுவாசத்தோட போனா, விசுவாசத்தோட கீழ்ப்படிந்தாள். விசுவாசத்தை நம்ம செயல்படுத்துவது அவசியமாக இருக்கிறது. You have to put your faith into action. சில நேரத்தில் ஆண்டவர் செய்கிறது அதிசயமாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். முக்கியமாக சில நேரங்களில் ஆவியானவர் உணர்த்தி பொருளாதார விதைகளை விதைக்க சொல்வார். அப்படி சமீபத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார், அதை எப்படியாக செய்தோம். செய்து முடித்த பிறகு வழக்கம் போல் நானும் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஆண்டவரே நீங்கள் சொன்னதுனால செஞ்சிட்டோம், அப்போ ஒரு பெரிய பிளஸ்ஸிங் ரெடியாக இருக்கிறது, வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காத்து கொண்டிருந்தோம். திடீரென்று ஒரு குறிப்பிட்ட காரியம், அதை நான் விளக்கமாய் சொல்ல நேரமில்லை, ஒரு நாள் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன் கர்த்தர் நடத்தும் போது. அப்போ ஒரு குறிப்பிட்ட பேச்சுவார்த்தைக்காக ஒரு நபரிடத்தில் பேசும்படியாக ஆவியானவர் உணர்த்தினார். அப்போ என்ன பேசணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கும்போது அது ஒரு நெகோசியேஷன். அப்போ ஆவியானவர் எப்பயுமே சொல்கிறது நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும், சரிங்க? அப்போ அப்படி தான் ஆண்டவர் சொன்னார், நீ இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. கடந்த காலங்களிலே ஆண்டவர் இப்படி பேசி விசுவாசத்தோடு அதில் செயல்படும் போது கர்த்தர் கிரியை செய்திருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். என்றாலும் கூட ஒரு யோசனை, இப்படியெல்லாம்
இந்த சூழ்நிலை நம்ம பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விசுவாசத்தோட நான் ஃபோனை எடுத்தேன் பாருங்க, அந்த நபரோட பேசுறதுக்கு ஃபோனை எடுத்தேன். சரிங்களா, அவர் நேராக கூட சந்தித்து பேசலை. ஃபோனை எடுத்த உடனே நம்ம விசுவாசத்தோட செயல்பட்டோன்னா கர்த்தர் என்ன செய்ய முடியுன்றதுக்கு சாட்சியாக கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக சொல்கிறேன். நான் என்னெல்லாம் ஆவியானவர் எனக்குள்ளார இப்படியெல்லாம் நீ பேசணும் அப்படின்னு வச்சுருந்தாரோ, நான் என்ன நினச்சேன், இதெல்லாம் அவரே பேசிட்டா நல்லா இருக்குமே. சரியா? ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது அப்படியே நடந்துச்சு. கர்த்தர் அங்கே அப்படி கிரியை செய்தார். ஆச்சரியமாக இருந்தது. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு விசுவாசத்தில் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா, கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தீர்கள் என்றால், தேவன் ஆச்சரியமானவைகளை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் ஆவியானவர் அநேக நேரத்தில் நம்ம கொடுக்குற ஆலோசனை, ஒரு ஸ்டெப்பை எடுத்து வை. 1000 ஸ்டெப்பை பற்றி யோசிக்காத, 10 ஸ்டெப்பை பற்றி யோசிக்காத. விசுவாசிச்சு நான் சொல்கிறது இன்னைக்கு நீ செய், நான் உன்னை நடத்துவேன். கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. அப்படியே செபிக்க போகிறோம். இருக்க இடத்துல எழும்பி நின்று கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. Thank you, Jesus. உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும், தள்ளப்பட்ட என்னை தலைவனாக்கிடக்கூடும். உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும், தள்ளப்பட்ட என்னை தலைவனாக்கிடக்கூடும். என் தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும். விசுவாசத்தோட சொல்லுவீங்களா? தலைவனாக்கிடக்கூடும். உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும், தள்ளப்பட்ட என்னை தலைவனாக்கிடக்கூடும். என் தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாத ஒன்றுமில்லை, என் தேவனால் கூடாத ஒன்றுமில்லை. கண்கள் காணா அற்புதங்கள் செய்திடக்கூடும், என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். கண்கள் காணா சொல்லுங்க, அவரால கூடும். என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். கையை உயர்த்தி, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை, ஒன்றுமே இல்லை ராஜா, என் தேவனால் உம்மால எல்லாம் கூடுமில்லை. ஓ, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. Thank you, Jesus. சிறியவனை ஆயிரமாய் மாற்றிடக்கூடும், எளியவனை சேற்றிலிருந்து தூக்கிடக்கூடும். சிறியவனை இந்த மாலை வேளையில சிறியவனாய் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா, கர்த்தரால எல்லாம் கூடும், உங்களை உயர்த்த கூடும். எம் தேவனால் கூடாததொன்றுமில்லை,
ஒன்றுமில்ல. தேவனால் கூடாததொன்றுமில்ல. ஒன்றுமில்ல. தேவனால் கூடாததொன்றுமில்ல. என் தேவனால் கூடாத. ஒரு கடைசி விஷயம், கையை உயர்த்தி சொல்லுங்க. என் தேவனால், என் தேவனால் கூடாததொன்றுமில்ல. Thank you Jesus. என் தேவனால் கூடாததொன்றுமில்ல. ஓ, என் தேவனால் கூடாத ஒன்றுமில்ல. என் தேவனால் கூடாததொன்றுமில்ல. ஆண்டவரை பார்த்து இந்த நேரத்தில், ஆண்டவரே உம்மை நான் என் இருதயத்தில் விசுவாசிக்கிறேன். நீர் நல்லவர் என்று விசுவாசிக்கிறேன். என் சூழ்நிலை எது சொன்னாலும் அது எனக்கு கவலை இல்லை ஆண்டவரே. மனிதர்கள் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. என் பிரச்சனை என்னை பார்த்து என்ன சொன்னாலும் கவலை இல்லை. எனக்கு தெரியும் என் தேவன் நல்லவர். நீர் நல்லவர், நீர் மிகவும் நல்லவர், நீர் அன்புள்ளவர், நீர் தய உள்ளவர். நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறதையே அறிக்கை செய்ய போகிறேன் ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறதையே அறிக்கை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. என் சூழ்நிலை வெறுமையா இருக்கலாம், கர்த்தர் என்னை நிரப்புவார். என் வாழ்க்கை கசப்பா இருக்கலாம், கர்த்தர் அதை இனிமையாய் மாற்றுவார். கசந்த மாறாவை மதுரமாக்கினவர் இனிமையாய் மாற்றுவார். என் மனம் கிளேசத்தோட நான் இருக்கலாம், கர்த்தர் என் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அறிக்கை செய்ய போற ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து விசுவாசத்தோட நான் கீழ்ப்படிய போகிறேன். உங்க வார்த்தை சொல்றதுக்கு நான் கீழ்ப்படிய போறேன். உங்க வார்த்தையை செயல்படுத்த போறேன். என் தேவன் நல்லவராக இருக்கிறீர். நீர் கிரியை செய்ய போகிறீர். நீர் யாவையும் செய்ய போகிறீர். ரூத்துக்கு எப்படி ஆண்டவரே போவாசை நீர் ஏற்படுத்தி கொடுத்தி, ஆண்டவரே அவளுடைய பெயரை ராஜாக்களின் வம்சத்திலே நீர் எழுதினது போல கர்த்தர் இங்க இருக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையில் நீர் அதை செய்வீராக, செய்வீராக. உமக்கு இது லேசான காரியம், லேசான காரியம், லேசான காரியம் ஆண்டவரே. நீ கிரியை செய்கிறதற்காக உமக்கு நன்றி. நீங்க கிரியை செய்கிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. இந்த இடத்துல யாரோ ஒருவர் வந்திருக்கிறீங்க. உங்க லைஃப் எப்படி இருக்குதுன்னா, என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே ஒரு பசில் மாதிரி இருக்கிறது, பசில்ஸ் மாதிரி இருக்கிறது. என்ன நடக்குதுன்றதே எனக்கு புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களோட இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. என்னை விசுவாசின்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னா, அவருடைய கரத்தை உங்கள் வாழ்க்கையின் மேலே வைக்கிறார். வைத்து அந்த காரியத்தை எப்படி மாற்ற போறார்னா, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவராலே அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அந்த பசில் மாதிரி தோன்றுகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நன்மைக்கு எதுவாய் முடிய பண்ணுகிறதை உங்கள் சொந்த கண்களினாலே நீங்கள் காணப்போகிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை யாருக்கு ஆண்டவர் அனுப்புறாரோ கையை உயர்த்தி, ஆண்டவரே நான் பெற்றுக்கொள்றேன்னு சொல்லுங்க. அந்த வார்த்தை யாருக்கு வருகிறதோ, அந்த வார்த்தை யாருக்கு நீங்க உங்களுக்காகன்றதை நீங்க உங்க ஆவியில உணர்வீர்கள் என்றால், ஆண்டவர் இந்த வார்த்தையை நான் பெற்றுக்கொள்றேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. உடைய பிள்ளைகளை நீர் அப்படியே ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. இன்னொரு நபரை ஆண்டவர் காட்டுறாரு.
நீங்க பாரத்தை சுமந்து, அநேகருடைய பாரத்தை சுமந்து, முக்கியமா அநேகருக்கு உதவி செய்கிற பாரத்தை சுமந்து, ஆனால் உங்களையே காயப்படுத்தின ஒரு நிலைக்கு, மற்றவங்களை காயப்படுத்தின நிலையில வந்திருக்கிறீங்க. ஆனா அநேகருடைய பாரத்தை பலுவை சுமந்து அநேகருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா நீங்க காயப்படுத்தப்பட்டிருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், உன் காயத்தை நான் கட்டுகிறேன், உன் காயத்தை எனக்கு திறந்து கொடு. மனுஷரால் ஆற்றவே முடியாது. இளம் விதவையான அந்த ரூத்தினுடைய வாழ்க்கையின் காயத்தை கட்டின அதே தேவன் உங்கள் ஆறாத காயத்தை கர்த்தர் ஆற்றுகிறார். மனுஷரால் ஆற்ற முடியாத காயத்தை கர்த்தர் ஆற்றுகிறார். என் வாழ்க்கையில பட்ட அடியை யாருமே காயங்கட்ட முடியாதுன்னு நினைச்சு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் அந்த காயத்தை கட்ட வல்லவராய் இருக்கிறார். ரூத்துக்கு செய்தது போல உங்களுக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. கையை உயர்த்தி, ஆண்டவரே நான் அதை பெற்றுக்கொள்ளுகிறேன்னு அந்த வார்த்தை யாருக்கு கர்த்தர் அனுப்புறார் அதை பெற்றுக்கொள்ளுங்க. காயங்களை கட்டுகிறார். நன்றி ராஜா, நன்றி. உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு இரவு நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி. தன் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் அந்த விசுவாசத்தை கொண்டு ஜெயம் எடுப்பார்களாக, உமக்கு சாட்சிகளாக நிற்பார்களாக, உமக்கு மகிமையாக நிற்பார்களாக. ஆண்டவர், நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்தின் மூலமாக கர்த்தர் மகிமை அடைவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். இன்னைக்கு வந்த ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியாய் நீர் ஆசீர்வதித்து அனுப்புங்க. ரூத்துக்கு நன்மை செய்தவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் நன்மை செய்கிறதற்காக நன்றி. கோடான கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.